அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நெறைய நபர்கள் தனது நிலத்தை அளவீடு செய்வதற்காக, அந்த நில அளவை பிரிவுக்கு செல்லான் கட்டியிருப்பாங்க. பணம் செலுத்தியிருப்பாங்க. ஆனா, அந்த அரசாணை மற்றும் சுற்றறிக்கைகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகளை துளியும் பின்பற்றாமல் 90 நாட்கள் ஆகியும் நில அளவை நடந்திருக்காது. சில நபர்களுக்கு 3 வருடங்கள் ஆனாலுமே நடந்திருக்காது. நேத்துக்கு ஒரு செல்லான் பார்த்தேன். அதுல பார்த்தீங்கன்னா, 2 வருடங்கள் ஆயிருச்சு. 2 வருடங்கள் ஆகி, அது அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாரி அப்படியே கிடக்கு. அளவீடே செய்வதில்ல. கேட்டா எங்கள ஆள் பற்றாக்குறை, ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிறீங்க. இந்த ஆள் பற்றாக்குறை அப்படிங்கிறத ஏற்கனவே நீதிமன்றம் தீர்ப்புகள்லாம் வழங்கியிருக்குல்ல. அப்ப தீர்ப்புகள் வழங்குறதுக்கு முன்னாடி நீதிமன்றத்துல நீங்க ஏன் சொல்லல? ஏன் ரெக்ரூட்மெண்ட் வைக்க மாட்டேங்கிறீங்க? ஆ? அது சம்பந்தமாக இந்த அளவீடு 90 நாட்களுக்குள் அளவீடு செய்யல அப்படின்னா, எப்படி நம்ம வழக்கு தொடுக்கணும்? எங்கு வழக்கு தொடுக்கணும்? இது எந்த வகையான ஒரு சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு அவங்க செயல்படுறாங்க? அதுக்கு எப்படி நம்ம சட்ட அறிவிப்பு அனுப்பணும்? வழக்கு தொடுப்பதற்கு முன்னு அவங்களுக்கு அறிவிப்பு எப்படி நம்ம வழங்கணும்? அந்த துறைக்கு அப்படிங்க சம்பந்தமாக முழுமையாக இந்த காணொளியில நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க இப்பதான் மொத இப்படி ஒரு சட்ட அறிவிப்பு நீங்க எழுத போறீங்க அப்படின்னா, ஒரு பேப்பர் பேனா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சொல்றத அப்படியே எழுதிட்டே வாங்க. அத உங்களுக்கு ஏத்த மாரி அப்படியே மாத்திக்கோங்க. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ஒரு தலைப்பு எழுதுவோம். எப்பவுமே நம்ம சொல்லுவோம். உப்பில்லா பண்டம் குப்பைக்கு அப்படின்ற மாரி தலைப்பு இல்லாத ஒரு மனு குப்பைக்கு தான் போகும். தலைப்பு இல்லாம மனு எழுதாதுங்க. தலைப்பு சும்மா எழுதாதீங்க. அதுக்கான சட்டம் என்ன, எது சம்பந்தமா எழுத போறீங்க அப்படிங்கறத அந்த சட்டப்பிரிவை மேற்கோள் காட்டி அந்த தலைப்பை எழுதுங்க. இப்ப இந்திய அரசியலமைப்பு சாசனம் 1950 கோட்பாடு 21 மற்றும் 350, கோட்பாடு 21 மற்றும் 350, தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் 1957, பாரதிய சாட்சிய அதிநியம், பாரதிய சாட்சிய அதிநியம் 2023 பிரிவு 104 கீழ் எனது தாய்மொழியில் வழக்கு தொடுப்பதற்கு முன் அறிவிப்பாணை அப்படிங்கிற ஹெட்டிங் எழுதிக்கோங்க. சில நபர்களுக்கு இதெல்லாம் சொல்றீங்களே, இது என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த இந்திய அரசியலமைப்பு சாசனம் தெரியும். அதாவது ஒரு அரசு அலுவலர்கள் சட்டத்தின்படிதான் நடக்கணும் அப்படிங்கிறது அதுதான் சொல்லப்படுது. அது இந்திய அரசியலமைப்பு சாசனம் 1950 பிரிவு 21 அந்த வகுத்துரைக்கப்பட்ட சட்டத்தின்படி அந்த அரசு அலுவலர்கள் நடந்து கொள்ளணும் அப்படிங்குது. சரி, அரசாணை அந்த நம்ம பிரிவு 350 என்ன சொல்லுது அப்படின்னா, நீதித்துறை, செயல்துறை மற்றும் அந்த வருவாய்த்துறை என்று சொல்லக்கூடிய அலுவலர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கணும். சட்டத்தை மீறி நடக்கக்கூடாது. சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை கட்டாயமாக நீங்க பின்பற்றணும்னு சொல்லுது. அப்புறம் இந்த தமிழ் அதெல்லாம் சொல்றாரு. அப்ப நான் தமிழ்நாட்டுல வசிக்கிறதுனால இங்க பெரும்பான்மையான மக்கள் பேசக்கூடிய மொழி தமிழ். அந்த தமிழ்லயே நான் உங்களுக்கு சட்ட அறிவிப்பை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ நான் சொல்றேன். தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் 1957 படி நான் தமிழ்ல கொடுக்கிறேன். அப்படி 2வது பாரதிய சாட்சி அதிநியம் என்று சொல்லக்கூடிய பழைய சாட்சிய சட்டம். நீதிமன்ற சாசனமும் சாட்சிய சட்டம் சொல்லுவோம் நம்ம. அதுக்கு இப்ப புதிதாக இயற்றப்பட்ட சட்டம் தான் பாரதிய சாட்சி அதிநியம் 2023 பிரிவு 104 என்ன சொல்லுதுன்னா, அதில் சொல்லப்பட்ட அனைத்து சந்ததிகளும் நிரூபிக்கும் பொறுப்பு அது மனுதாரரே சாரும். இல்ல நீங்க அதை மறுக்கிறீங்க அப்படின்னா, எதுக்காக மறுக்கிறீங்க அப்படிங்கிறத அது உங்களையே சாரும். அந்த அரசு அலுவலரையே சாரும் அப்படிங்கிறது அந்த நிரூபிக்கும் சுமையை இது இந்த சட்டப்பிரிவு சொல்லுது. இதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு சட்ட அறிவிப்பு அனுப்புறோம்னு சொல்லி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பேரா என்ன எழுதணும்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேரா எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா, இப்ப எனக்காக நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. என்ன அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென்காசி மாவட்டம், சிவகிரி தாலுகா, புரட்சாமிபுரம் கிராமம், இந்திரா நகர் தெருவில் வீட்டு எண் 191 என்ற முகவரியில் வசித்து வரும் குருசாமி மகனாகிய சதீஷ்குமார் ஆகிய நான் பின்வரும் சட்ட அறிவிப்பை, நான் இது கீழே என்ன இருக்கோ அந்த சட்ட அறிவிப்பை தமிழ்நாடு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை கடித எண் 2342/2021 நாள் 03/02/2021 படியும்
பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அரசாணை நிலை எண் 73 நாள் 11/6/2018 மற்றும் அலுவலக நடைமுறை நூல் அத்தியாயம் 22 பத்தி 167 பிரிவு உட்பிரிவு 2 மற்றும் மாண்பமை சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு ரிட் பெட்டிஷன் நம்பர் WP 2052/7 ஆஃப் 2014 2014 தேதி 1/8/2014 படியும் பதிவஞ்சல் மூலம் சார்பு செய்யப்படுகிறது. இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஏற்கனவே இது சம்பந்தமாக காணொளி நம்ம சேனல்ல பதிவு செஞ்சிருக்கோம். அதாவது ஏற்கனவே அரசாணை ஒரு பொதுமக்கள் இருந்து பெறக்கூடிய குறைதீர் மனுக்களையோ இல்ல புகார் மனுக்களையோ அவங்களுக்கு நீங்க 30 நாட்களுக்குள்ள நீங்க அவங்களுக்கு அதை நிவர்த்தி பண்ணணும். அந்த புகார் மனுக்கள் குறைதீர் மனுக்கள் பெறப்பட்ட 5 தினங்களுக்குள்ள அவங்களுக்கு ஒப்புதல் அட்டை என்று சொல்லக்கூடிய அக்னாலஜ்மெண்ட் கொடுத்திருக்கணும். 30 நாட்களுக்குள்ள அந்த குறையை தீர்த்திருக்கணும். தீர்க்க முடியாத சூழ்நிலையில அவங்களுக்கு இடைக்கால ஒரு தகவலை தெரிவிக்கணும். அனைத்துமே எழுத்துப்பூர்வமாக இருக்கணும், வாய்மொழியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அரசாணை 99/114 இயற்றப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 73 இயற்றப்பட்டிருக்கு. அப்படி இருந்தும் அது சரியாக நடைமுறைப்படுத்தலன்னு சொல்லி ஒருத்தர் வந்து நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாரு. அந்த வழக்கு என்ன 20/52/7/2014 இந்த வழக்கை மேற்கோள் காட்டி திரும்பியும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்படுது தமிழ்நாடு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை மூலம். அந்த சுற்றறிக்கை தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். அதன் அடிப்படையில தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த அலுவலக நடைமுறை நூல் அத்தியாயம் 22 பத்தி 167 பிரிவு 2ல நாங்க திருத்தம் செஞ்சிருக்கோம். ஒரு புகார் மனு மற்றும் கோரிக்கை மனு மற்றும் மேல்முறையீட்டு மனுக்களை அரசு அலுவலர்கள் எப்படி விசாரணை செய்யணும் நாங்க அதை வந்து திருத்தம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி திருத்தம் செஞ்சு நாங்க அரசாணை 73 இயற்றிருக்கோம் சொல்லி சொல்லப்பட்டுச்சு. அதை நம்ம மேற்கோள் காட்டுறோம். இதெல்லாம் நீங்க பின்பற்றல அப்படின்னு. ரெண்டாவது பத்தியில யாருக்கு நம்ம அனுப்ப போறோமோ அவங்கள பத்தி இருக்கணும். இப்ப எங்களுடைய கிராமம்னால நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா, தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா வட்டாட்சியர் துணை வட்ட ஆய்வாளர் இரண்டாவது தலைமை நில அளவை பிரிவு அலுவலர் குறுவட்ட அளவையர் கிராம நிர்வாக அலுவலர் ஆகிய தங்களுக்கு இதெல்லாம் நீங்க எல்லாமே வந்து நில அளவை பிரிவுக்கு சம்பந்தப்பட்டவங்க. நீங்க அந்த தகவலை எனக்கு தெரிவிச்சிருக்கணும், இல்ல அளந்திருக்கணும். நீங்க அளக்காதனாலதான் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு இவங்க பேரெல்லாம் ஒரே லைன்ல குறிப்பிட்டு ஆகிய தங்களுக்கு பாரதிய சாட்சி அதிநியம் 2023 பிரிவு 104 ஆல்ரெடி நான் சொன்னேன். ஒரு விதத்தை அதை வந்து நிரூபிக்கும் சுமை அந்த அலுவலரை சாரும் மற்றும் பிரிவு மற்றும் இந்திய அஞ்சல் துறை சட்டம் 1898 கீழ் 8 பிரிவு 22 கீழ் ஒப்புகையுடன் கூடிய ஒரு பதிவஞ்சலில் நான் சட்ட அறிவிப்பு அனுப்புகிறேன். அது யாதனில் அதான் சொல்லிட்டேன். இந்த இதுல வந்து நிரூபிக்கும் சுமை உங்களை சாரும், அதை நீங்க நிரூபிச்சாகணும். ரெண்டாவது இந்திய அஞ்சல் சட்டம் 1898 பிரிவு 22வது பிரிவின் கீழ் உங்களுக்கு ஒப்புதலுடன் கூடிய பதிவஞ்சல் மூலம் சட்ட அறிவிப்பை அனுப்புகிறேன். அந்த சட்ட அறிவிப்பு யாதனில் கீழே நான் என்னன்னு சொல்றேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறோம். அப்ப அதுக்கு அடுத்து 3வது பேராவாக நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா, கடந்த 13/4/2023 தேதி தென்காசி மாவட்டம் அந்த என்னைக்கு தேதியில நீங்க செல்லாங்கட்டீங்களோ அந்த தேதியை குறிப்பிட்டு அந்த கடந்த 13/4/2023 தேதி தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா துறச்சியாமரம் கிராமத்தில் அமைந்துள்ள எனக்கு சொந்தமான அப்படின்னு போட்டு சொந்தமான நிலத்திற்கு அந்த பிராக்கெட்ல சர்வே எண்கள் போட்டு என்னென்ன சர்வே எண்ணுக்கு செல்லாங்கட்டிருக்காங்க அந்த சர்வே எண்ணை குறிப்பிடுங்க. நிலத்திற்கு அளவீடு செய்ய வேண்டி ரூபாய் 1500 அரசு கணக்கில் செலுத்தினேன். அரசு கணக்குல நான் வந்து 1500 செலுத்திட்டேன். அதுக்கு நான் ரசீது எண்ணுன்னு போட்டு ரசீது எண்ணு போடுங்க. ரசீது எண் என்னவோ அந்த ரசீது எண்ணை கொடுங்க. இதனால் நான் நுகர்வோர் ஆவேன். இதனால் நான் என்ன கன்சியூமர். நான் உங்களுக்கு பணம் கட்டியிருக்கேன். என்னுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுடையது. ஆனா நீங்க பொறுப்பு இல்லாம பொறுப்பற்ற வகையில நீங்க இன்ன வரைக்கும் அளந்து கொடுக்கல. அதனால நான் இந்த சட்ட அறிவிப்பை உங்களுக்கு அனுப்புறேன்னு சொல்லணும். அதுக்கு அடுத்து சட்ட அறிவிப்பை எதுக்காக நான் அனுப்புறேன், நீங்க எதெல்லாம் பின்பற்றல அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த பேராவில் நம்ம சொல்லணும். மேலும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரிட் பெட்டிஷன் ரிட் மேண்டமஸ் நம்பர் 13/46/5
11/2020 மற்றும் 11/22/8/2020 நீதிமன்ற உத்தரவு நாள் இந்த 2 வழக்கிற்கும் ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர்ப்பை இதுல நம்ம மேற்கோள் காட்டுறோம். 5/10/2020 ஆம் தேதி இந்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த 2 வழக்கிற்கும் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அது மட்டுமல்லாமல் மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு 2 வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா வழக்கு எண் 14/711/2020 இன்னொரு வழக்கு 13/46/5/2020 இதை இந்த வழக்கை மேற்கோள் காட்டி இந்த தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி யார் அனுப்பியிருக்கா அப்படின்னா நில நிர்வாக ஆணையருடைய நில நிர்வாக ஆணையர் மற்றும் நிலவரி திட்ட ஆணையர் உதவி இயக்குனர் ஒரு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாரு. அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், அனைத்து நில அளவை பதிவேடு துறை மண்டல துணை இயக்குனர் அவர்களுக்கு உதவி இயக்குனர்களுக்கு இந்த இயக்குனர் ஆணையர் ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாரு. அந்த சுற்றறிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா 5/2043/2020 தேதி 15/3/2021 மற்றும் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஒரு சுற்றறிக்கை அனுப்புது. இந்த சுற்றறிக்கையின்படி நீங்க என்ன சொல்றீங்க 90 நாளுக்குள்ள நிலத்தை அளந்து தரணும்னு சொல்றீங்க. அந்த நீதிமன்ற தீர்ப்பு சொல்லும்போதே சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு 2 வழக்குல தீர்ப்பு சொல்லியிருக்கு. மதுரை உயர்நீதிமன்றம் 2 வழக்குல தீர்ப்பு சொல்லியிருக்கு. அது போக அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மற்றும் அனைத்து நில அளவை பதிவேடு துறைகளுக்கும் மண்டல துணை இயக்குநர்களுக்கும் மற்றும் உதவி இயக்குநர்களுக்கும் நில நிர்வாக மற்றும் நிலவரி திட்ட ஆணையர் ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாங்க. அதை பின்பற்றி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புது. என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த நீதிமன்ற தீர்ப்புகளின்படி 90 நாட்களுக்குள் ஒரு நிலத்தை அளந்து தரணும் பணம் செலுத்தியதிலிருந்து அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை 90 நாட்களுக்குள் மேற்படி இடத்தை அளவீடு செய்து நுகர்வோர் ஆகிய எனக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்து தராமல் வேண்டுமென்றே கெட்ட எண்ணத்தோடு பணியில் அலட்சியமாக செயல்பட்டு மெத்தனமாக செயல்பட்டு வருகிறீர்கள். பணியில் அலட்சியமாகவும் மெத்தனமாகவும் செயல்பட்டு இந்த வார்த்தைகளை நீங்க சொல்லணும். அதுல 90 நாளுக்குள்ள அளவீடு செய்யணும் எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல. ஆனா நீங்க பணியில அலட்சியமாகவும் மெத்தன போக்கோடும் எனக்கு அளவீடு செய்யக்கூடாது என்ற கெட்ட எண்ணத்தோடும் நீங்க அலட்சியமாக செயல்பட்டு வாரீங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அப்படியே எழுதுங்க. தங்களது மெத்தனை போக்கை அறியாத நான் ஒரு அப்பாவி, எனக்கு தெரியல இப்படியெல்லாம் இருக்குன்னு. உங்களோட நீங்க மெத்தனமா லெத்தாஜிக்கா நீங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு கெட்ட எண்ணத்தோடு எனக்கு அளக்க தராம அளந்து கொடுக்க கூடாது நீங்க இருந்தது எனக்கு தெரியாம நான் ஒரு அப்பாவியாகிய நான் சுமார் 15 மாதங்களாக 1.5 வருஷங்களாக தங்களது அலுவலகத்திற்கும் தங்களது ஆளுமையின் கீழ் செயல்பட்டு வரும் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய்த்துறை அலுவலகத்துக்கு நானு அலையாக அலைந்து சுமார் கிட்டத்தட்ட ஒரு 50 முறை அலைந்தும் எவ்வித முன்னேற்றமும் இல்லாமல் தங்கள் கடமையை அறிந்து செயல்படாமல் நான் கிட்டத்தட்ட ஒரு 50 முறைனாச்சும் உங்க அலுவலகத்துக்கு அலைஞ்சிருப்பேன். சாப்பிடல, தண்ணி குடிக்கல, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கால் கடுக்க அங்க நின்று இருந்தேன். உட்கார்ந்து கூட எனக்கு சேர் கொடுக்கல. அதாவது குடிமக்கள் சாசனத்தை பயன்படுத்தி ஒரு சேர் கூட வழங்கல பொது குடிமக்களுக்கு. இப்படி எல்லாம் நான் கஷ்டப்பட்டு இருந்து எந்த விதமான ஒரு முன்னேற்றம் இல்லை. கிணத்துல போட்ட கல்லு மாதிரியே கிடந்துச்சு. தங்கள் கடமையை அறிந்து செயல்படாமல் அலட்சியமாக செயல்பட்டு தங்களது ஆளுமை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி உங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தையும் ஆளுமையும் தவறாக பயன்படுத்தி எனக்கு மன அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி மனித உரிமை மீறலில் ஈடுபட்டு இருப்பதை அறிந்து கொண்டேன். இப்பதான் எனக்கு தெரியுது நீங்க வேணுமெனே திட்டமிட்டு என் நிலத்தை நீங்க அளக்குறதுக்கு மறுக்கிறீங்க, ஒரு கெட்ட எண்ணத்தோட இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு மனித உரிமை, ஒரு அப்பட்டமான ஒரு மனித உரிமை மீறிய செயல்ல நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க. இத்தகைய செயல் மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 படி தண்டனைக்குரிய குற்றமாகும். அது மட்டுமல்லாமல் தங்கள் பதவி பிரமாணத்தை நீங்க வேலையில சேரும் போது நீங்க எடுத்திருப்பீங்களா, நான் சரியாக செயல்படுவேன், மக்களுக்கு பணியாற்றுவேன், என் கடமையை சரியாக செய்வேன்னு சொல்லி பதவி பிரமாணத்தின் போது எடுத்திருப்பீங்கல்ல, அந்த பதவி பிரமாணத்தின் போது செய்து கொண்ட உறுதிமொழியை மீறி தங்களது ஆளுமை அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி பணியில் அலட்சியமாக செயல்பட்டு கெட்ட எண்ணத்தோடு என்னை அலக்களிக்க வைக்க வேண்டும் நோக்கத்தோடு பணம் செலவு செய்ய வைத்து சட்ட விதிகள், அரசாணைகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றி நடவடிக்கை எடுக்காதது
நீங்க எதையுமே பின்பற்றல. ஒரு அரசாணையை பின்பற்றல, ஒரு நீதிமன்ற உத்தரவை எதுவுமே பின்பற்றாதது. இந்திய அரசியலமைப்பு சாசனம் 1950 பிரிவு 13 மற்றும் உட்பிரிவு 3 கீழ், அந்த 13 மற்றும் உட்பிரிவு 3 என்ன சொல்லுதுன்னா, ஒரு நடைமுறை இருக்க சட்டத்தை கட்டாயமாக அரசு அலுவலகம் பின்பற்றணும்னு சொல்லுது. இது பாரதிய நியாய சங்கீதா, அதாவது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் 2023 பிரிவு 198 மற்றும் 199 இது ரெண்டுமே என்ன சொல்ல, பொது ஊழியர் சட்டத்திற்கு உட்பட்டு நடக்காதது, இது ரெண்டையுமே சொல்லுது. கீழ் குற்றம் என்பதை அறிந்து சட்டமாக மதிக்கப்பட வேண்டிய அனைத்து அரசாங்க உத்தரவுகள், நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் வழிகாட்டுதல்களை மீறுவதன் மூலம் நீங்கள் வேண்டுமென்றே எதிர்வினையாற்றியுள்ளீர்கள். நீங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த செயலை செஞ்சிருக்கீங்க. ஆகையால் நான் உங்கள் மீது ஏன் நான் வழக்கு தொடுக்க கூடாது? ஒரு தனிநபர் வழக்கோ, அதாவது பிரைவேட் கேஸோ, இல்ல குறைதீர் ஆணையத்திலேயோ, இல்ல அப்படின்னா நுகர்வோர் ஆணையத்துல ஏன் உங்க மீது வழக்கு தொடுக்க கூடாதுன்னு நம்ம கேட்கிறோம். நீங்க வந்து சரியா பின்பற்றுன்னு எல்லாம் இருக்கட்டும். அப்ப அதெல்லாம் தாண்டி சத்திய பிரமாணத்தின் போது செய்து கொண்ட உறுதிமொழியை மீறி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளீர்கள். ஆகையால் தங்கள் மீது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 பிரிவு 218 இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே நம்ம குற்ற விசாரணை முறை சட்டம் பார்த்தோம். அதுல பிரிவு 200 என்ன சொல்லும்னா தனிநபர் வழக்குன்னு சொல்லுவோம். அதே தான் இதுல சொல்லுது. பாரதிய PNSSல பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 பிரிவு 210 கீழ் ஏன் நான் உங்கள் மீது வழக்கு தொடுக்க கூடாதுன்னு நம்ம கேட்கிறோம். கேட்டு முடிச்சிட்டு அதை என்ன பண்றோம்? சரி, இதெல்லாம் நீங்க பண்ணல இல்ல, அதனால கட்டாயமாக உங்கள் மீது நான் வழக்கு தொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு குடிமைப்பணி விதிகள் 17 உட்பிரிவு 2 மற்றும் அரசு ஊழியர்கள் நடத்திய விதிகள் 1975 கீழ் 75 பிரிவு 20 படி கண்டிக்கப்பட வேண்டிய குற்றத்தை நீங்க செஞ்சிருக்கீங்க. எனக்கு எந்த விதமான தகவலும் தரல, அரசாணைகளை பின்பற்றல, நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்றல, அதனால் உங்கள் மீது நான் வழக்கு தொடுக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சட்ட அறிவிப்பை நீங்க என்ன அலக்களித்து வீண் அலைச்சலுக்கு உண்டாக்கி எனக்கு கிடைக்க வேண்டிய எந்த விதமான ஒரு சேவைகளை எனக்கு கிடைக்க பெறாமல், என் நிலத்தை அளவீடு செய்யாமல், ஒரு கெட்ட எண்ணத்தோடு வீண் அலக்களிப்பை ஏற்படுத்தி, மன உளைச்சலை ஏற்படுத்தி, எனக்கு நேர விரயத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. அதனால் கட்டாயமாக உங்கள் மீது நான் வழக்கு தொடுக்கிறேன். இது கடிதம் கிடைக்கப்பட்ட ஒரு 15 தினங்களுக்குள் நீங்க எனக்கு பதில் கடிதத்தை தவறாம அனுப்பணும். அப்படி அனுப்பலனா பாரதிய சாட்சிய அதிநியம் பிரிவு 2023 பிரிவு 109 படி இதை மறைமுகமாக நீங்க ஒப்புக்கொண்டதாகவே நான் கருதுறேன். இந்த பேராவை நீங்க கட்டாயமா சொல்லணும். 15 நாள் நீங்க ஆகி நீங்க எனக்கு பதில் கடிதம் அனுப்பல அப்படின்னா, இதை நான் செஞ்ச குற்றத்தை நீங்க ஒப்புக்கொண்டீங்க, ஆமா நான் குற்றம் செஞ்சிருக்கேன் ஒப்புக்கொண்டதாக நான் கருதி உங்கள் மீது நான் வழக்கு தொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருங்க. அனுப்பிவிட்டுட்டு கீழே மேற்காணும் சந்ததிகளுக்காக மனிதராகிய எனது வேலை இழப்பு, வீண் அலைச்சல், மன உளைச்சல் செய்த குற்றத்திற்காகவும் தங்கள் மீது தகுந்த சட்டப்பூர்வமான சிவில் மற்றும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இதன் மூலம் அறிவிக்கலாயிற்று அப்படின்னு போட்டு தேதி இடம் போடுங்க, சட்ட அறிவிப்பாளர்னு போடுங்க, போட்டுட்டு உங்க பேர் போட்டு பிராக்கெட்ல கீழே தன் வழக்கில் தானே ஆஜர் 14% போட்டு இதை அப்படியே ரிஜிஸ்டர் தபால்ல எல்லாத்துக்கும் அனுப்பிவிடுங்க. இதுதான் வந்து ஒரு சட்ட அறிவிப்பு. இந்த சட்ட அறிவிப்பை நீங்க வழக்கறிஞர் நீங்களே அனுப்புங்க. கட்டாயமாக அந்த அறிவிப்பு கிடைச்ச உடனே உங்களுக்கு அளவீடு செய்ய வருவாங்க, இல்ல உங்களை கூப்பிட்டு பேசுவாங்க. இது வந்து நம்மளே வந்து ஒரு வழக்கு நடத்துறதுக்கு ஒரு ஏதுவான ஒரு வழிமுறை. அது வழக்கு நடத்துவதற்கு முன்பு நீங்க வந்து அனுப்பக்கூடிய அந்த சட்ட அறிவிப்பு இதுதான். இது போல ஒரு காணொலியில நம்ம சந்திப்போம். இந்த பட்டா மாற்றம் செய்வதற்காக பணம் செலுத்திருப்பாங்க, அதுக்கு பட்டா மாற்றம் செஞ்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு எப்படி நம்ம சட்ட அறிவிப்பு அனுப்புவது என்பதை பற்றி அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.